Hi students, இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 7 தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் நான் ஒரு 3 பார்ட்டாக உங்களுக்கு டிவைட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்ட் 1ல் நமக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன, தெர்மோடைனமிக்ஸோட பேசிக்ஸ் திங்ஸ் எதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நமக்கு தெர்மோடைனமிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், பேசிக்ஸ் திங்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். தெர்மோடைனமிக்ஸ் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஃப்ளோ ஆஃப் த ஹீட்டு தான் என்னென்னா தெர்மோடைனமிக்ஸ். ஒரு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகிறது. இந்த ஃப்ளோ ஆகும்போது அதில் என்ன சேஞ்சஸ் வரும், ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஒரு ஹீட் ஒரு சிஸ்டம்க்கு உள்ளவோ இல்லை சிஸ்டம் விட்டு வெளியிலையோ ஃப்ளோ ஆகும்போது அதில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இந்த சேஞ்சஸை பற்றி படிக்கிற ஸ்டடி பேர் தான் தெர்மோடைனமிக்ஸ். திஸ் இஸ் கால்டு வாட், தெர்மோடைனமிக்ஸ். இதில் பாருங்கள், தெர்மோஸ்னா ஹீட்டு, டைனமிக்ஸ்னா ஃப்ளோ. தெர்மோடைனமிக்ஸ்னா ஒரு ஹீட் ஃப்ளோ ஆகிறத பற்றி படிக்க போகிறோம். அந்த ஹீட் ஃப்ளோ ஆகும்போது ஃபிசிக்கல் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், இந்த சிஸ்டமில் சேஞ்சஸ் வரும். இப்போ அதை பற்றி படிக்கிற ஸ்டடி பேர் தான் தெர்மோடைனமிக்ஸ். இது ஒரு பிரான்ச் ஆஃப் த சயின்ஸு. ஸோ இதில் இன்டர் கன்வர்ஷன் ஆகும். நம்ம கொடுக்குற அந்த ஹீட் எனர்ஜி அது டிரான்ஸ்ஃபர் ஆகி எனர்ஜி ஒரு சில இன்டர் கன்வர்ஷன் ஆகும், வேரியஸ் ஃபார்மில் மாறும். அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ்ன்றதை நம்ம எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஒரு 3 கொஸ்டின் நம்ம கேட்கறது மூலயமா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்னால் அது எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்றத இந்த 3 கொஸ்டினை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன கொஸ்டின்னா, when the 2 or more substances put together will they react? இப்போ 2 சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த 2 சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துப்போம். அது ரெண்டும் ரியாக்ட் ஆகுமா ஆகாதா? அப்போ அதை பற்றி நமக்கு தெரியணும்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த தெர்மோடைனமிக்ஸ் மூலமா அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒருவேளை அந்த 2 சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகுது, இஃப் தே டூ ரியாக்ட், வாட் எனர்ஜி சேஞ்சஸ் வில் பி அசோசியேட்டட் வித் த ரியாக்ஷன்? அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாட் எனர்ஜி சேஞ்சஸ், என்ன எனர்ஜி சேஞ்சஸ் ஆச்சு, இல்லை அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன மாதிரியான எனர்ஜி சேஞ்சஸ் வந்தது, அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டடி பண்ணுறது மூலிமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேர்ட் பாருங்க, இஃப் த ரியாக்ஷன் அக்யூர்ஸ் அட் வாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் தர் ப்ராடக்ட் வில் யூக்லிபிரியம் பி எஸ்டபிளைஸ். அப்படின்னா பாருங்க, 2 சப்ஸ்டன்ஸும் மிக்ஸ் பண்ணுறீங்க, ரியாக்ஷன் நடக்குது. ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்லவா, அந்த ரியாக்டன்ட்டுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அந்த ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டும் எந்த டைமில் யூக்லிபிரியமை அட்டைன் பண்ணும். ஸோ இதை பற்றியும் நமக்கு இந்த ஆன்சரும் நம்மளுக்கு வேணும்னா நமக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸ் இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்மளுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கோப்ஸ் ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் நம்ம படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் இருக்கு, அதை நமக்கு என்ன மாதிரியான யூஸ்ஃபுல்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வாண்ட் ஆஃப் லா அப்படின்னு ஒரு லா இருக்கு. வாண்ட் ஆஃப் லா ஆஃப் த
லோவரிங் ஆஃப் த வேப்பரைசேஷன் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு லா இருக்கு. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை டிஸ்கஸ் பண்ண முடியும். தென் ஃபேஸ் ரூல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லா இது பற்றியும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸ் மூலயமா தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, இட் டெல்ஸ் த particular physical or chemical changes can occur under given set of the condition, temperature, pressure, concentration. இது மூணு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும், இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும், இல்லை கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது இல்லை டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும். இப்போ அதில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ் பர்டிகுலராக இந்த சேஞ்சஸ்ஸு இந்த கண்டிஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ், என்னென்ன மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸ் அந்த ரியாக்ஷனில் நடக்கலாம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்டிங் ஹவு ஃபார் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் அன்டில் த ஈக்விலிபிரியம் கண்டிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ். ஈக்விலிபிரியம் கண்டிஷன் வர வரைக்கும் அந்த ரியாக்ஷன் எவ்வளோ நேரம் நடக்குது, ப்ரொசீட் பண்ணலாம், ஈக்விலிபிரியம் கண்டிஷன் எப்போ வரும், அப்போது எவ்வளோ நேரம் அந்த ரியாக்ஷன் நடக்கும். இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்டிங் ஹவு ஃபார் த ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ். அப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு தெரியும் ஈஸியாக ப்ராடக்ட்டு எவ்வளோ நேரத்தில் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சோன்னா, so we can easy to make the products பல்காக பெருசாக பெரிய ப்ராடக்ட் ஈல்டு அதிகமாக கிடைக்க நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இப்போ தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா, ஸோ இந்த ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணும்போது எவ்வளோ நேரம் இருக்குது, இப்போ ப்ராடக்ட் எவ்வளோ நேரத்தில் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட லிமிட்டேஷன் பார்த்தோம்னா, இது ஜஸ்ட் ஒன்லி எக்ஸ்பிளைன் அபவுட் மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, விச் மீன்ஸ் ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ இதை பற்றி எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது பார்த்தீங்களன்னா ஜஸ்ட் ஒன்லி த மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம், அந்த பல்காக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த பல்கி சப்ஸ்டன்ஸில் அதில் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, இல்லை ரியாக்ஷன்ஸு எப்போ ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணும், இல்லை அந்த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் அதோடைய கான்சன்ட்ரேஷன் எப்போ ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர ஆட்டம்ஸ்க்கு இடையிலும் மாலிகுல்ஸ்க்கு இடையிலும் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குது, இங்கே பாண்ட் மேக்கிங்கோ பாண்ட் பிரேக்கிங்கை பற்றியும் நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ இதில் எலக்ட்ரான்ஸை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். எலக்ட்ரான்ஸுடைய ரோல்ஸ் என்ன இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி அப்சர்வ் ஆகுது. அப்போ எனர்ஜி அந்த சிஸ்டம்லேருந்து வெளியில் வருமா, உள்ளே வருமா, எனர்ஜி தேவைப்படுதா, இல்லை எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதா, விச் மீன்ஸ் எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா, இதெல்லாம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த டாப்பிக்கில் படிக்க முடியாது. இப்போ தெர்மோடைனமிக்ன்றது ஃபிசிக்கல் மேட்டர், ஃபிசிக்கல் அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்லி பாண்டிங் நேச்சர்ஸ் பற்றியெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் அந்த ஹீட்னால என்ன சேஞ்சஸ் வருது, அதோடைய இன்டர்னல் பார்ட்டில் என்ன சேஞ்சஸ் வருது, எக்ஸ்டர்னல் பார்ட்டில் என்ன சேஞ்சஸ் வருது, இதை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், தெர்மோடைனமிக் டஸ் நாட் பாதர் அபவுட் த டைம் ஃபேக்டர். முக்கியமானது பாருங்கள், டைம் ஃபேக்டர் அப்படின் போது அது என்னன்னு சொல்லலாம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் எவ்வளோ டைமில் அந்த ரியாக்ஷன் நடந்து முடியும் அப்படின்றது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், தட் இஸ் கால்டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ இந்த இடத்துல ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி நம்ம எதையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்.
அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணுமா, அட்டைன் பண்ணாதா, எவ்வளோ நேரத்தில் அட்டைன் பண்ணும், ஃபார் த டைமில் வந்து ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். பட் அது ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் என்னன்னா கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரியா? ஸோ இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி வித் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். பாருங்க, இட் இஸ் concerned only with the இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டார்டிங்கில் ஹீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் வந்து நம்ம தெர்மல் எனர்ஜி கொடுக்குறோம், ஹீட் எனர்ஜி கொடுத்ததுக்கப்புறம் அந்த சிஸ்டம் என்ன ஆச்சு, இதை பற்றி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸில். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஒரு வெசல் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கிறப்போ அதுல இருந்து மாலிகுல்ஸ் வெளியில எஸ்கேப் ஆகாது. அதாவது ஒரு பிளேட், ஏதோ ஒரு பிளேட்டு ஒரு பீக்கர் மேல போட்டிருக்கீங்க, சரிங்களா, மேல வச்சிருக்கீங்க. அந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகாதுன்னா சரௌண்டிங்க்கு எஸ்கேப் ஆகாது. பட் சம் மினிட்ஸ் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் என்ன இருக்கும், ரெடியூஸ் ஆயிருக்குமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது ஹாட் வாட்டர் வந்து ஹை ஹீட் எனர்ஜியில் இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி குறைஞ்சிருக்கும், டவுன் ஆயிருக்கும். ரீசன் என்ன, அந்த ஹீட் எனர்ஜி வந்து சரௌண்டிங்கில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, எனர்ஜி வந்து சேஞ்சஸ் ஆயிருக்குங்க. எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன ஆகலை, சேஞ்சஸ் ஆகலை. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்தீங்களோ, எவ்வளோ வாட்டர் ஹீட் பண்ணி அதில் எடுத்துருந்தீங்களோ அதே அளவுக்கு தான் என்ன இருக்கும், அங்கே வாட்டர் இருக்கும். அப்போ அமௌண்ட் ஆஃப் த வாட்டரில் சேஞ்சஸ் வந்து வரல. இப்போ மேட்டர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகலை, பட் எனர்ஜி மட்டும் என்ன ஆயிருக்காங்க, சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு க்ளோஸ்டு சிஸ்டம். தட் இஸ் கால்டு வாட், க்ளோஸ்டு சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். நம்ம இந்த லெசன்ஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான், டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். பட் இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாகவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதனால நம்ம வாட்டர் பீக்கரே எடுத்துக்கலாம். வாட்டர் அண்ட் பீக்கர் எடுக்கிறோம், இதை ஹீட் பண்ணுறோம், ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சரௌண்டிங்கில் எஸ்கேப் ஆகும், வேப்பர் ஆகிட்டு எஸ்கேப் ஆகும். அண்ட் ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், நீங்கள் சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரம் அதை ஹீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரௌண்டிங்கில் வைக்கும் போது வாட்டர் மாலிகுல்ஸும் எஸ்கேப் ஆகிருக்கும், ஹீட் எனர்ஜியும் எஸ்கேப் ஆகிருக்கும், ஹீட் எனர்ஜி அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ அப்போ எனர்ஜி அண்ட் மேட்டர்ஸ் ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆனால் தட் இஸ் கால்டு ஓப்பன் சிஸ்டம். தட் இஸ் கால்டு ஓப்பன் சிஸ்டம். அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. ஒன்று ஐசோலேட்டட் சிஸ்டம், இன்னொரு க்ளோஸ்டு சிஸ்டம், இன்னொன்று என்னன்னா ஓப்பன்டு சிஸ்டம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, அடியாபெட்டிக் சிஸ்டம். நான் 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சொன்னேன். அதில் ஐசோலேட்டட் சிஸ்டமுக்கு நமக்கு என்ன சொல்லலாம்னா அடியாபெட்டிக் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன் அதை மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அங்கே வந்து நோ தெர்மல் எனர்ஜி பாசஸ் இன்டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம். இப்போ ஹீட் எனர்ஜி எங்கே வந்து சிஸ்டமை விட்டு வெளியில் போகலையோ அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான சிஸ்டமை அடியாபெட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடியாபெட்டிக்ன்றது முக்கியமான வேர்டு இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாப்பிக்கில். அப்போ அடியாபெட்டிக் சிஸ்டம்னா இஸ் நத்திங் பட் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் தான். இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் ஹீட் எனர்ஜி என்ன ஆகாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது, வெளியில் போகாது, உள்ளவும் வராது. அந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா அடியாபெட்டிக் சிஸ்டம். திஸ் இஸ் கால்ட் வாட், அடியாபெட்டிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.
இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், இது ரெண்டுமே சிஸ்டமுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எது மேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அது ஃபுல்லாக எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எது மேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லையோ தட் இஸ் கால்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ மேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சிஸ்டம் உடைய ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாத ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டெம்பரேச்சர் இது மேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இப்போ ப்ரெஷர் மேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. டென்சிட்டி, பாயிலிங் பாயிண்ட், சர்ஃபேஸ் டென்ஷன், refractive index, viscosity, freezing point, இது எல்லாமே is not dependent on quantity of the matter present in the system. So it is called what? Intensive property. ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஃபார் மாஸ் அண்ட் வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி. இந்த என்ட்ரோபி, என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் மாஸ் அண்ட் வால்யூம் உங்களுக்கு தெரியும், கிளியர் கட்டாக தெரியும். இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? அந்த சப்ஸ்டன்ஸ் விச் மீன்ஸ் சிஸ்டம் உடைய குவான்டிட்டிஸ், இந்த குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் வாட்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். அதனால டிடி வேல்யூ சி. நெக்ஸ்ட் ஐசோபாரிக் ப்ராசஸில் டிபி வேல்யூ எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் சேமாக இருக்கும், இனிஷியல்லையும் ஃபைனல்லையும் சேமாக இருக்கும். அப்போ சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் கண்டுபிடிக்கும் போது டிபி வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் சேமாக இருக்கும், ஸோ டிவி வேல்யூ 0. அடியாபெட்டிக் ப்ராசஸில் ஹீட் சேமாக இருக்கும், இப்போ டிக்யூ வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, சைக்ளிக் ப்ராசஸ். லாஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா சைக்ளிக் ப்ராசஸ். இந்த சைக்ளிக் ப்ராசஸில் எல்லா கண்டிஷன்ஸுமே அப்ளை ஆகும். இப்போ ஃபைனலி ரிட்டர்ன்ஸ் டு த இனிஷியல் ஸ்டேட். When the system is given the state, goes through the number of the different process and finally returns to the initial state. Overall, the process is called cyclic or cyclic process அப்படின்னு சொல்லலாம். அப்போ cyclic processன்றது இனிஷியலும் ஃபைனலி என்ன ஆகும்? இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். அந்த சிஸ்டம் ஃபைனலாக எந்த ஸ்டேட்டுக்கே வந்துடும்? இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். இப்போ சைக்ளிக் ப்ராசஸில் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், சேஞ்ச் ஆஃப் த எனர்ஜி எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்தால்பி ஆஃப் த சிஸ்டம், இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், என்தால்பி, என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் சேமாக இருக்கும். இப்போ சேஞ்சஸ் ஆஃப் த சிஸ்டம் 0வாக இருக்கும். அடியாபெட்டிக் ப்ராசஸ் Q equal to 0, ஐசோதெர்மல் ப்ராசஸ் dt equal to 0, ஐசோபாரிக் ப்ராசஸில் dp equal to 0, ஐசோகோரிக் dv வால்யூம் சேஞ்சஸ் இருக்காது, அப்போ dv வேல்யூ 0வாக இருக்கும். சைக்ளிக் ப்ராசஸில் என்தால்பி வேல்யூ, என்ட்ரோபி வேல்யூ, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் எல்லாமே என்னவாக இருக்கும்? சேம் கண்டிஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ சேஞ்ச் ஆஃப் தட் வேல்யூஸ் எவ்ரிதிங் இஸ் 0. இது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஐசோபாரிக், ஐசோகோரிக், ஐசோதெர்மல், அடியாபெட்டிக், சைக்ளிக் இந்த ப்ராசஸில் இதோட வேல்யூஸ் என்ன ஆகுது அதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? 1 மார்க் உங்களுக்கு 1 மார்க் பாயிண்டில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன்னா என்ன? ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது டஸ் நாட் டிபெண்ட்ஸ் த பாத். அப்படின்னா அந்த ஹீட் எப்படி அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றதெல்லாம் அது டிஸ்கஸ் பண்ணாது. அப்போ வே ஆஃப் த ஹீட் டிரான்ஸ்ஃபரை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத ஒரு
ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ப்ரெஷரு, வால்யூமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். ப்ரெஷர் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், வால்யூம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், டெம்பரேச்சர் ஸ்டேட் ஃபங்க்ஷன், இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ வாட் ஸ்டேட் ஃபங்க்ஷன், இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ ஸ்டேட் ஃபங்க்ஷன், என்தால்பி ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஃப்ரீ எனர்ஜி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அந்த சிம்பலை வந்து ஜின்னு சொல்லுவோம். இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்டர்னல் எனர்ஜினா என்ன, என்தால்பினா என்ன, ஃப்ரீ எனர்ஜி கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்ன, பார்ட் 2 வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பார்ட் 2ல் இன்டர்னல் எனர்ஜி என்தால்பியை பற்றி பார்த்துருவோம். பார்ட் 3ல் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பார்ப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா does not depends on the path எப்படி அந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ இது ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஃபார் த கிவன் ஸ்டேட், அது எதை கொடுக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸுடைய ஸ்பெசிஃபிக் வேல்யூ அதை மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ஒரு சிஸ்டம் மேலே, விச் மீன்ஸ் ஒரு லிக்விட் மேலேயோ ஒரு கேசியஸ் மேலேயோ ஒரு பர்டிகுலர் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டமோ இல்லை ஐசோலேட்டட் சிஸ்டம், இதில் நம்ம ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நம்ம ரைட், இப்போ ப்ரெஷர், வால்யூமை, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பேத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது. எப்படி ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத டிபெண்ட் பண்ணிடலாம் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதே பாருங்க, பேத் ஃபங்க்ஷன்றதுனா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பேத், path by which the system change from the initial to final. எப்படி அந்த சிஸ்டம்ல இனிஷியல்ல இருந்து ஃபைனல்ல எப்படி வந்து சேஞ்சஸ் வந்தது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது பேர் என்னது, பேத் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்கு, இப்போ அந்த ஒரு சிஸ்டமில் ஒரு ஒர்க்கு நடந்திருந்தால் தான் அந்த சிஸ்டமில் சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஒர்க்குன்னா என்னன்னு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாரு, எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்குன்னா இப்போ ஒரு பீக்கர் எடுக்கிறீங்க, அந்த பீக்கரில் வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துறீங்க, அந்த வாட்டர் மாலிகுல்ஸை ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வைப்ரேட் ஆகும், ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வைப்ரேட் ஆகிட்டு அது மூவ் ஆகும். இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் ஆல்ரெடி நீங்கள் சிம்பிள் டெஃபினிஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோம், ஒர்க்குன்னு சொல்லுவோம். நம்ம ரைட், அந்த மாதிரி அங்கே ஒர்க்கு நடக்குதா, ஒர்க்கு நடக்கலையா, சரியா, அந்த பேத்தை பற்றி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காது. அதே மாதிரி ஹீட் எனர்ஜி உள்ளேருந்து வெளியில் போகுதா, வெளியிலேருந்து உள்ளே வருதா, இது பேத் மேனர்ஸ். அப்போ இதை பற்றி என்ன பண்ணாதுன்னா டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர், டிஸ்கஸ் பண்ணலன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேத் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க்கும் ஹீட்டும் பார்த்தீங்கன்னா பேத் ஃபங்க்ஷன். உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸில் வரும், இதில் எது வந்து பேத் ஃபங்க்ஷன் எது ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு டிஸ்டிங்விஷ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒர்க் அண்ட் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா பேத் ஃபங்க்ஷன்ஸ். டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன், ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஒர்க் வில் have the difference value if the process is carried out reversibly or irreversibly. இப்போ ஒர்க்குன்றது ஒர்க் வில் have different value. அந்த ஒர்க்கு நடக்கும்போது அந்த மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகும்போது அது வந்து ஒன்று என்ன ஆகலாம், ரிவர்சபிலிட்டி ஆகலாம், இல்லை வந்து இரிவர்சபிலிட்டி ஆகலாம். சரிங்களா, ரைட். முக்கியமான டாபிக்மா, இது ரொம்ப முக்கியமான டாபிக், யூக்லிபிரியம் ஸ்டேட்டு. ஸோ இது உங்களுக்கு புக்ஸில் வந்து கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஒரு சில இடத்துல அப்ளை பண்ணுவோம், அதுக்காக நான் உங்களுக்கு இதை அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன். யூக்லிபிரியம் ஸ்டேட்னா என்னன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு யூக்லிபிரியம் ஸ்டேட்னா த சிஸ்டம் which the state variableனா என்ன, டெம்பரேச்சர், ப்ரெஷரு, அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் have the constant value. அப்போ டெம்பரேச்சர், ப்ரெஷரு, வால்யூமு இதெல்லாம் என்னது, ஸ்டேட் வேரியபிள்.
அதுக்கு என்ன இருக்கும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்னா நம்ம ஒரு 40 டிகிரி செல்சியஸ் கொடுப்போம். அந்த சிஸ்டம்ல இனிஷியல்லையும் அது 40 இருக்கும், ஃபைனல்ல எப்படி இருக்கும் 40 இருக்கும். த்ரூ அவுட் த சிஸ்டம் இஸ் செட் டு பி ஸ்டேட் ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குலிபிரியம். இப்போ அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் என்னன்னு சொல்லலாம்னா அந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த சிஸ்டம் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டமை தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் எடுக்கிறோம், இதான் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படம் கொடுத்துருக்கேன் பாருங்க, டயக்ராமு. இந்த டயக்ராமில் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் ஒன்று எடுத்திருக்கேன். ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் ஸ்டேஷ்னரி, அது மூவ் ஆகலை, ஒரே பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு சிலிண்டரு. அந்த சிலிண்டருக்குள்ள கேஸ் இருக்குது. இப்போ இந்த கேஸில் இப்போ இந்த பாயிண்ட், இந்த இடத்துல நான் எடுக்கிற ஒரு பாயிண்ட், இப்போ இதில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டீன்னு வைக்கிறேன், T1ன்னு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த லாஸ்ட் இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த கேஸில் இந்த இடத்துலையும் ஒரு டெம்பரேச்சரை கேல்குலேட் பண்ணுறேன். அது வந்து எக்ஸாம்பிள் T2ன்னு வச்சுங்க, T2ன்னு வைக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் சேமாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. இது 40 டிகிரி இங்கே இருந்தாலும் அது என்னவா இருக்குது 40 டிகிரி, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது வந்து ஈக்குலிபிரியம். அது வந்து அந்த சிஸ்டம் உடைய ஈக்குலிபிரியம், அந்த சிஸ்டம் உள்ள ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இன்னொன்று, சிஸ்டமும் சரௌண்டிங்கும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிவர்சபிள் இரிவர்சபிள் ப்ராசஸில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் பாருங்க, சப்போஸ் we have the gas cylinder that have the frictionless piston. If the piston is stationary-ஆ இருக்கு, the state of the gas can be specified by giving the values pressure and volume, the system state of the equilibrium. அப்போ பாருங்க, by giving, இப்போ ஒரு ஸ்பெசிஃபைடு வேல்யூ கொடுக்குறோம், ஒரு டெம்பரேச்சர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ப்ரெஷர் வால்யூம் வந்து அந்த இடத்துல வேல்யூஸ் கிடைக்கும். அந்த ப்ரெஷர் வால்யூம் வேல்யூஸ் வந்து சேமாக இருக்குது, அந்த சிஸ்டமில் என்ன இருக்குது சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம் ஸ்டேட் ஆஃப் த equilibrium. That is called equilibrium. It is called equilibrium அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நான் ஈக்குலிபிரியம்னு பார்த்துங்க. நான் ஈக்குலிபிரியம்னா என்ன பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஸ்டம் எடுக்கிறேன், அதே மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கேன். இந்த சிஸ்டம்ல பிஸ்டனை மூவ் பண்றேன். இந்த இடத்துல பிஸ்டன் இருக்கு. இந்த பிஸ்டன் வந்து நான் என்ன பண்றேன்னா மூவ் பண்றேன், உள்ள மூவ் பண்றேன். இது உள்ள நான் ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். அப்போ கேஸ் என்ன ஆகுதுன்னா கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பிஸ்டனுக்கு நியர்பைல பக்கத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஸ்டனுடைய மாலிகுல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, சாரி, அந்த கேஸுடைய மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று நெருக்கமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வேல்யூவும் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ தூரமாக இந்த பிஸ்டனை விட்டு தூரமாக ஃபார் டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா மாலிகுல்ஸ் எப்படி இருக்காது, ரொம்ப நெருக்கமாக இருக்காது, கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போ இங்கேயும் இந்த இடத்துல ஒரே சிஸ்டமில் இந்த இடத்துலையும் இந்த கார்னர்லையும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகுது வேரியஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ ப்ரெஷர் வேல்யூவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஹீட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஹீட் பண்ணுறோன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹீட் எனர்ஜி இங்கே தான் சப்ளை ஆகும். சரியா? பிஸ்டனுக்கு பக்கத்தில் ஹீட் பண்ணுறேன்னா பிஸ்டனுக்கு பக்கத்தில் இருக்க மாலிகுல்ஸுடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். பிஸ்டனுக்கு தூரமாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஒரு சிஸ்டம் உள்ள இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இல்லை. அந்த மாதிரி சேமா இல்லைன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் நான் ஈக்குலிபிரியம். தட் இஸ் கால்ட் நான் ஈக்குலிபிரியம். பாருங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். த சிஸ்டம் விச் இஸ் ஸ்டேட் வேரியபிள் ஹாவ் த டிஃபரன்ஸ் வேல்யூ. அப்போ அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன டெம்பரேச்சர், ப்ரெஷரு, வால்யூமு ஏதோ ஒன்று எடுக்கிறோம். ஸ்டேட் வேரியபிள்ஸ் இனிஷியலில் இருந்ததும் ஃபைனலில் இருந்ததும் எப்படி இருக்காது சேமாக இருக்காது.
இல்ல பிஸ்டனுக்கு பக்கத்துல இந்த இடத்துல நம்ம எங்க வந்து அந்த ஒர்க்கை பண்றோமோ அந்த இடத்துல இருக்கிறதும் தூரமா இருக்கக்கூடிய மாலிகுல்ஸும் அந்த சிஸ்டம்ல இருக்கிறதே ஒரு ஒரு இடத்துலயும் இன்னொரு பிளேஸ்லயும் சேமா இருக்காது. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஒரு பார்ட் சிஸ்டத்துடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இஸ் செட் டு பி அ நாட் யூக்லிபிரியம். என்னவா இருக்கு? நான் யூக்லிபிரியமா இருக்கு. The gas contained in the cylinder, as the stated above, is compressed very rapidly moving down the piston. For example, இந்த piston மூவ் பண்ணும்போது it passes through the state of the which is a pressure temperature cannot be specified. அப்ப டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலயும் எப்படி இருக்காது? சேமா இருக்காது. அப்ப ப்ரெஷர் வந்து அதிகமாகும், பிஸ்டனுக்கு பக்கத்துல அதிகமாகும். ஏன்னா அந்த இடத்துல இருக்க மாலிகுல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. அதனால அங்க ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. Since those properties vary throughout the gas nearby the piston is compressed and heated that at the far end of the cylinder வந்து எப்படி இருக்காது? அந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆயிருக்காது. Not the gas then would be said to be a non-equilibrium state. இதுக்கு பேரு non-equilibrium state. யூக்லிபிரியம் ஸ்டேட்னா ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லயும் அதோடைய டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் ஆர் வால்யூம் விச் மீன்ஸ் ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆல்சோ ஸ்டேட் வேரியபிள். அப்போ n வேல்யூஸும் இப்படி இருக்கும்? சேமா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா நான் யூக்லிபிரியம் ஸ்டேட்னு எடுத்தோம்னா அந்த மாதிரி சேமா இருக்காது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவான்? நான் யூக்லிபிரியம் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் இருக்கும். கேஸ் சிலிண்டரில் நம்ம கேஸை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருக்கும். விச் மீன்ஸ் மாலிகுல்ஸ் ரொம்ப என்ன இருக்கும்? க்ளோஸ்டாக இருக்கும். ஆனால் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? ஃப்ரீ மூவ்மெண்ட்டில் இருக்கும். அதனால தான் நீங்கள் கேஸ் ஓப்பன் பண்ணுவானோ அந்த மேலே இருக்கிறது கேஸ் ஸ்டேட்டுக்கு ஈஸியாக என்ன ஆகிடுது? சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ நம்மளது எல்பிஜி கேஸ் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அது எல்பிஜி கண்டிஷனில் வரும். அது விச் மீன்ஸ் லிக்விஃபைட் கண்டிஷனில் வரும். இந்த கேஸஸ் வந்து லிக்விஃபைட் கண்டிஷனில் வந்துருக்கு. ஸோ பாட்டமில் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரே சிஸ்டம் தான். அந்த சிஸ்டம்ன்றது அந்த கேஸ் தான் சிஸ்டமு. பவுண்ட்ரி வந்து நம்மளுடைய சிலிண்டர். அப்போ அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம்லேயே அதுக்கு இடையில மாலிகுல்ஸுடைய இல்லை வால்யூமுடைய கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா சேஞ்சஸாக இருக்குது. மேலே ஒரு மாதிரி இருக்குது, கீழே ஒரு மாதிரி இருக்குது. ப்ரெஷர் அண்ட் வால்யூம்ஸ் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே எடுக்கும்போது. ஸோ திஸ் இஸ் கால்டு நான் யூக்லிபிரியம் ஸ்டேட். அது என்னன்னு சொல்லலாம்? நான் யூக்லிபிரியம் ஸ்டேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கிரைட்டீரியா ஃபார் த யூக்லிபிரியம். யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு என்னென்ன கிரைட்டீரியாலாம் இருக்கு அப்படின்னா பாருங்க, டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வந்து யூனிஃபார்மா இருந்தா அப்ப என்ன ஆகும்? அங்க யூக்லிபிரியம் அட்டைன் ஆகும். அந்த யூக்லிபிரியத்துக்கு பேர் என்னன்னா தெர்மல் யூக்லிபிரியம். தட் இஸ் கால்ட் வாட்? தெர்மல் யூக்லிபிரியம். இப்போ தெர்மல் யூக்லிபிரியம்னா மஸ்ட் பி த சேம் டெம்பரேச்சர். சரௌண்டிங்ல இருக்க இப்போ இந்த இடத்துல பாருங்க, சிஸ்டம் உடைய டெம்பரேச்சரும் சரௌண்டிங் உடைய டெம்பரேச்சரும் சேமா இருந்தாலும் தட் இஸ் கால்ட் வாட்? தெர்மல் யூக்லிபிரியம். தட் இஸ் கால்ட் ஆல்சோ வாட்? தெர்மல் யூக்லிபிரியம். The temperature of the system must be uniform and must be same as the temperature of the surrounding. இப்போ அந்த சிஸ்டம்ல எல்லா பாயிண்ட்லயும் டெம்பரேச்சரும் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். பிளஸ் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் வந்து தெர்மல் யூக்லிபிரியம். நெக்ஸ்ட் பாருங்க, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மஸ்ட் பி யூனிஃபார்மா இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு என்னது? மெக்கானிக்கல் யூக்லிபிரியம். சரியா? ஸோ அப்படின்னா என்ன மீனிங்கு? தேர் இஸ் நோ மெக்கானிக்கல் ஒர்க் டன் பை த பார்ட் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டம்னால எந்த ஒரு ஒர்க்கும் நடந்திருக்காது. விச் மீன்ஸ் அந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுறதா சொல்றாங்க. சரியா? அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னா இல்லை யூனிஃபார்மா நடக்குது. இப்போ நீங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹீட் பண்றீங்க,
ஒரு வாட்டர் மாலிகுல்ஸை ஹீட் பண்ணுறீங்க பீக்கர் வச்சு, பாட்டமில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்? ஒர்க் ஆகும், மூவ் ஆகும். அப்போ அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமா இல்லை ஸ்லோவாக மூவ் ஆகுமா? ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகும், ரைட்டு. ஸோ அப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பட் அப்பரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்? அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸு அது வந்து யூனிஃபார்மாக மூவ் ஆகாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மூமெண்ட்டும் பாட்டமில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டும் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டும் ரெண்டும் என்னவா இல்லை? சேமாக இல்லை. அப்போ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே சேமாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி சேம் ஒர்க் இல்லைன்னா அது நான் யூனிஃபார்ம். ஒர்க்கு வந்து சேமாக இருந்ததுதானே. இப்போ நார்மலாக ஒரு வாட்டர் எடுக்கிறீங்க, அதில் எந்த ஒரு டெம்பரேச்சரும் ப்ரெஷரையும் எந்த ஒரு சேஞ்சஸையும் கொடுக்கல, அப்படியே வச்சுருக்கீங்க. அப்போ எல்லா மாலிகுல்ஸுமே என்ன ஆகும்? இடையில அட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வாட்டர் மாலிகுல்ஸு அதுக்கு ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். எல்லா மாலிகுல்ஸோடைய மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் அந்த சிஸ்டம். இப்போ அந்த சிஸ்டம்க்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? மெக்கானிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த சிஸ்டம் மஸ்ட் பி யூனிஃபார்மாக இருந்தால் அங்கே ஹீட் எனர்ஜி நோ நெட் ஆஃப் த கெமிக்கல் சேஞ்சஸ் எதுவும் நடக்காது. அப்படி நடக்கலைன்னா அதுக்கு பேர் என்னது? கெமிக்கல் யூக்லிபிரியம். தட் இஸ் கால்ட் அ கெமிக்கல் யூக்லிபிரியம். நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக்மா ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் டாபிக்ஸ். ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா பார்க்கலாம், ப்ராசஸ் in which a system and surrounding can be restored initial state from the final state without producing any changes. அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இனிஷியல்லையும் ஃபைனல்லையும் என்ன இருக்காது? சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ப்ராசஸ். இப்போ ரிவர்சபிள் ப்ராசஸ்னா இனிஷியல் ஸ்டேஜும் ஃபைனல் ஸ்டேஜும் சேமாக இருக்காது. இந்த ரிவர்சபிள் ப்ராசஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது முக்கியமானது. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்டன் எடுக்கிறேன். அந்த பிஸ்டனை நான் என்ன பண்ணுறேன்? கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்துறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சிரஞ்சி கையில் வச்சுருக்காங்க நினச்சிங்க. அந்த சிரஞ்சியோடைய பாட்டமில் அந்த ஹோலை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த சிரஞ்சியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ கேஸ் இருக்குன்னு வச்சு, அது உள்ள ஏர் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கண்டிஷனுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியாது? ப்ரெஸ் பண்ண முடியாது. நீங்கள் கையை எடுத்தோன்னா அந்த சிரஞ்சி லிட்டில் பிட் என்ன ஆகும்? பின்னாடி பேக்கில் வரும், ரிவர்ஸில் வரும். ஏன் அது ரிவர்ஸில் வருது? ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் அந்த கேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் ரெண்டுமே வந்து சேம் ஆகணும். அப்போ யூக்லிபிரியம் ஆகணுன்றதுக்காக அந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது? கொஞ்சம் அந்த பிஸ்டனை ப்ரெஸ் பண்ணி பின்னாடி தள்ளுது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வர சேஞ்சஸ் பேர் என்னன்னா இன்ஃபினைட்டைசம்லி ஸ்லோ சேஞ்சஸ். அப்போ ரொம்ப லிட்டில் சேஞ்சஸ் அந்த இடத்துல வரும். ரொம்ப அதிகமாக வந்து அது பேக்கில் வராது, லைட்டாக வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? அப்போ அந்த மாதிரி ஏன் வருதுன்னா அது எதுக்காக வருது? யூக்லிபிரியம் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணதுக்காக வருது. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கு பிஸ்டனு. இந்த பிஸ்டன் இனிஷியல் பொசிஷன் இங்கே இருக்கு. நான் இதை ரொம்ப இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் லைட்டாக என்ன ஆகுது? மேலே வருது, இன்டர்மீடியட் பொசிஷனில் வருது. ஏன் இந்த இன்டர்மீடியட் பொசிஷன் வருதுன்னா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் ரெண்டும் எப்படி இருக்கிறதுக்காக? சேமாக இருக்கிறதுக்காக. அப்போ அதுக்கு பேர் என்னது? யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்காக அந்த மாதிரி பேக்கில் வருது. இப்போ இதில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸு அப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்கும்? அது உள்ள யூக்லிபிரியமாக அட்டைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது எல்லா பொசிஷன்லேயும் ஒரே மாதிரி ப்ரெஷர் இருந்திருக்காது. ஆனால் அதுவாகவே பேக் வரும்போது, மேலே வரும்போது ஏன் வருதுன்னா அப்போ எல்லா பொசிஷன்லேயும் ப்ரெஷரை என்ன பண்ணுது? ஈக்குவலைஸ் பண்ணுது. அப்போ சிஸ்டமுக்குள்ளவும் ப்ரெஷர் வந்து என்ன ஆகிடுது? சேம் ஆகிடுது. அப்போ உள்ளே பார்த்தீங்களன்னா எந்த பொசிஷனுக்கு வருது? யூக்லிபிரியம் பொசிஷனுக்கு. சிஸ்டமுக்குள்ளும் யூக்லிபிரியம் பொசிஷனுக்கு வரணும். ப்ளஸ் சரௌண்டிங்ஸுக்கும் இடையில என்ன வரணும்? யூக்லிபிரியம் பொசிஷன் வரணுன்றதுக்காக அது ரிவர்ஸ் ஆகுது. மேலே போகுது, வெளியில் போகுது. சரியா? ரிவர்ஸ் ஆகுது. அப்போ ரிவர்சபிள் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அக்யூர்
by the decreasing the pressure on the piston by infinitesimal amounts. This is called what? Reversible process. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ரிவர்சபிள் ப்ராசஸ். அதே பாருங்க, irreversible ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிஸ்டன் இந்த இடத்துல இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, சடனா அந்த பிஸ்டனை ரொம்ப ஃபாஸ்டா வந்து இழுக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன சிரஞ்சி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதை நீங்க க்ளோஸ் பண்ண ஒரு சிரஞ்சீஸை நீங்க ஃபாஸ்டா இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க, மேலே இழுக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கேஸஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாம் உடனே என்ன ஆகாதுன்னா, எல்லா பாயிண்ட்லயும் அந்த கேஸஸ் வந்து ஈக்விலிபிரியமா இருக்குமா? இருக்காது. கரெக்ட். ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் பார்த்தீங்களான்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து எடுக்கும்போது நீடில்ஸ் வழியாக எடுக்கும்போது ஸ்லோவாக எடுப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்லோவாக எடுக்கும்போது அது எல்லா பொசிஷன்லையும் எப்படி வரும், ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்கும், ஈக்விலிபிரியம் பொசிஷனை அட்டைன் பண்ணிக்கிட்டே வரும். அதே ஃபாஸ்ட் நமக்கு என்ன ஆகாது, ஈக்விலிபிரியம் பொசிஷன் அட்டைன் ஆகாது. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேரு irreversible process. அப்போ irreversible process தான் the process in which a system and surrounding cannot be restored. இனிஷியல் இருந்தது போலவே என்ன இருக்காது, ஃபைனல்லையும் இருக்காது. to the initial state from the final state is called what? Irreversible process. All the process occurring in the nature irreversible process தான். இப்போ நம்ம பார்க்குற நிறைய ப்ராசஸ் என்ன ப்ராசஸாக இருக்கும், irreversible ப்ராசஸாக தான் இருக்கும். இப்போ சரௌண்டிங்க்கும் சிஸ்டமுக்கும் பார்த்தோம்னா சேம் ப்ரெஷரோ சேம் டெம்பரேச்சரோ இருக்காது நிறைய ப்ராசஸில். ஸோ அப்போ அது எல்லாமே என்னது, irreversible ப்ராசஸாக தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமே எடுத்தோம்னா அந்த சிஸ்டமில் பாட்டமில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுடைய மூமெண்ட்டும் டாப்பில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுடைய மூமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காது. அப்போ ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸில் வரும், irreversible ப்ராசஸாக தான் இருக்கும். ஆல் த ப்ராசஸ் அக்யூரிங் இன் த நேச்சர் தட் இஸ் வாட்? irreversible ப்ராசஸ். டியூரிங் த irreversible ப்ராசஸ் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் நாட் ஈக்விலிபிரியம். ரெண்டும் என்னவா இருக்காது, ஈக்விலிபிரியமா இருக்காது விச் ஈச் அதர். ஓகே. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம பேசிக்ஸாக தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். தெர்மோடைனமிக்ஸில் நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் முக்கியமாக தெரியணும் பேசிக்ஸாக அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இன்டர்னல் எனர்ஜினா என்ன, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, அதை பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். அதில் உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த தெர்மோடைனமிக்ஸ் அதோடைய யூசஸ் என்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து ஒரு நியூ டாபிக் தான் உங்களுக்கு. 10th நீங்கள் 11th வந்திருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ப்ளே பண்ணி கேளுங்க, அதுலேயே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நம்ம இதில் வந்து ரொம்ப நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? நம்ம என்ன ஃபிசிக்கலாக அப்சர்வ் பண்ணுறோமோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிப்பீட்டடாக வீடியோவை பாஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி பார்த்தா இந்த டாபிக் ஈஸியாக புரிஞ்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.